வணக்கம். நம்ம இந்த வாரம் வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் நடந்து முடிஞ்ச மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ரேலி கொடுத்துருக்கு அப்படின்றதையும், அது இல்லாமல் இந்த வார சந்தை ஒரு 5 ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக்லாம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். டெய்லி இனிமேட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 மணிக்கு மேலே நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் ரிவ்யூ பற்றி வீடியோவும், அதே மாதிரி ஐபிஓ என்னென்ன ஐபிஓ ப்ளஸ் அதே மாதிரி போனஸ் ஸ்கிரிப்ட்ஸ் என்ன, ஸ்பிளிட்ஸ் என்ன, ரைட்ஸ் இஷ்யூ ஏதாவது வருதா, மார்க்கெட் நியூஸ் முக்கியமான என்ன கம்பெனியில் என்ன அப்படின்றத பற்றி ஒரு 7லேருந்து 9 மணிக்குள்ள ஒரு வீடியோ டெய்லி போகிற மாதிரி இருக்குது, ஐடியில் இருக்குது. கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ இந்த இதுக்கு போகலாம். நடந்து முடிஞ்ச வாரத்தில் லாஸ்ட் டே ஜனவரி 3 நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 184 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முதல் நாள் ஒரு நல்ல ரேலி 445 பாயிண்ட் அப்பில் முடிஞ்சது. ஸோ நமக்கு அந்த நல்ல ரேலி அடுத்த கட்டத்துக்கான ஒரு மூவ்மெண்ட் நமக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. இன்னும் அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு அப்படின்னா ஒரு 24,200 மார்க்கெட் தாண்டுச்சுன்னா இன்னும் நமக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 24,200 வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்த ரேலி நல்லா இருந்தது அப்படின்னா 24,200 தாண்டினாலே மார்க்கெட் ஓரளவு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு திரும்பி அதுலேருந்து ஒரு 24,800 25,000 போகும்போது திரும்ப அந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அது திரும்ப ஒரு இறங்கிச்சுன்னா 24,600 24,700 திரும்ப மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. போன வாரத்தில் முடிஞ்ச மார்க்கெட் கடைசி நாள் 184 பாயிண்ட் இதில் முடிஞ்சிருக்கு, மைனஸில் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு மண்டே தொடங்க போகிற மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் தொடங்கும்னு நினைக்கிறேன். கேப் அப் 100லேருந்து 140 பாயிண்ட் கேப் அப்பில் தொடங்கலாம், இல்லைன்னா 80லேருந்து 120 பாயிண்ட்ல கேப் அப்பில் தொடங்கலாம். நாளைக்கு மார்க்கெட் பார்க்கலாம் எப்படி தொடங்குது அப்படின்றது. அது மாதிரி ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஒரு 1,470 ஸ்டாக்ஸ் நல்லா இதில் இருந்தது, பாசிட்டிவ் மோடில் இருந்தது. டிக்ளைன் பார்த்தீங்கன்னா 1,345 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் இருந்தது. 52 வீக் ஹை அன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 88 ஸ்டாக் 52 வீக் ஹையாக இருந்து 52 வீக் லோ ஒரு 15 ஸ்டாக் இருந்திருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு டேட்டில் அப்பர் சர்க்யூட் எத்தனை ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 139 ஸ்டாக் அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. அதே மாதிரி லோவர் பார்த்தீங்கன்னா 35 ஸ்டாக் லோவர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. அதே மாதிரி போன வாரத்தில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஸ்கிரிப்ட்லாம் நான் ஒரு 1 வீக் ப்ரைஸ் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஐடி நல்ல ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40% ஏறி இருக்கு. லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் ஒரு 21% ஏறி இருக்கு. ஜிஎம்ஆர் ஒரு 18% ஏறி இருக்கு. சரிகமா ஒரு 18% ஏறி இருக்கு. ஆஷபுரா மைன் ஒரு 15% கிட்டத்தட்ட ஏறி இருக்கு. சென்ச்சுரி பிளைவுட்ஸ் ஒரு 14% ஏறி இருக்கு. தானி சர்வீஸ் ஒரு 15% ஏறி இருக்கு. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 13% ஏறி இருக்கு. ஆயில் இந்தியா ஒரு 13% ஏறி இருக்கு. இந்திரபிரஸ்தா கேஸ் ஒரு 13% இருக்கு. லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் ஒரு 13% இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நாளாக ஏறாமல் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவ் மோட திரும்பி நல்லா ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பவர் மெக் ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரி 13% இருக்கு. சன்ஃபிளாக் ஆயின் கண்டினியூஸாக ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக் வாட்ச் பண்ணுங்க. அது ப்ளூ ஸ்டார் ஒரு 13% ஏறி இருக்கு. அதே மாதிரி அவென்யூ சூப்பர் மார்க்கெட் இதுவும் இந்த ஸ்டாக் ரொம்ப நாளாக மைனஸில் இருந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. இதையும் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணலாம், திரும்ப கண்டினியூஸாக ஏறுமா அப்படின்றது. அதே மாதிரி ஈகோனிக்ஸ் இந்தியா டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 12% ஏறி இருக்கு. கேஐஓசிஎல் ஒரு 12% ஏறி இருக்கு. ரிலையன்ஸ் இந்தியா இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு 12% ஏறி இருக்கு. ஜிஹெச்சிசிஎல் 12% ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக் கூட வாட்ச் பண்ணுங்க, இதுவும் ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் ஒரு 12% ஏறி இருக்கு. ஆஸ்ட்ராசென்கா ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த வாரத்துலேருந்து கடந்த 2 வாரமும் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது என்ன நடந்திருக்குன்றது தெரியும். சைனாவில் நடந்த ஒரு சின்ன அந்த வைரஸ் பிரச்சனையில் மார்க்கெட் ஃபார்மா கம்பெனிஸ் தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. நமக்கும் இங்கே வருமா அப்படின்றது இன்னும் தெரியல. மார்க்கெட்டில் எஃபெக்ட் ஆகுமான்னு வந்தால் பெரிய எஃபெக்ஷன் இருக்காது. போன தடவை மாதிரி 20% 20% இறங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மி. ஒரு 10லேருந்து 12% திரும்ப ஒரு சரி வரலாம். இது ஏறின சரிவிலேருந்து திரும்ப 10% வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பெரிய லெவல் வாய்ப்புகள் இந்த தடவை சந்தையில் கம்மியாக தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. பார்க்கலாம். அவந்தி ஃபீட்ஸ் அதே மாதிரி ஒரு 10% ஏறி இருக்கு. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் 10% ஏறி இருக்கு. ரொம்ப நாள் கூட ஏறி இருக்கு. யூடிஏஎம்சி ஒரு 10% ஏறி இருக்கு. ஐடியா ஃபோர்ஸ் டெக்னாலஜி 9% ஏறி இருக்கு. ஷில்பா மெடிக்கர் ஒரு 10% ஏறி இருக்கு. சோழமண்டலம் ஃபினான்ஸ் ஒரு 10% ஏறி இருக்கு. பிருத்வி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் 10% ஏறி இருக்கு. கிறிஸ்டல் ஒரு 9% ஏறி இருக்கு. அப்புறம் ஓஎன்ஜிசி, ஐஆர்பி இன்ஃப்ரா, எஃப்எஸ்எல், ஸோ இதெல்லாம் ஏறின ஸ்கிரிப்ட்ஸு. பாலிமெடிக்யூர், அப்பர் இண்டஸ்ட்ரீஸ், கோஃபேஷன், பிபி இன்ஃபோடெக், ப்ளஸ் ஒரக் இன்ஜினியரிங், பாராதீப் பாஸ்போர்ட், ஜம்னா ஆட்டோ,
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன வாரம் கடந்த வாரம் இதெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இது வந்து ஏ சைடு உள்ள குரூப் ஸ்டாக்ஸ். அதே மாதிரி பி சைடு உள்ள குரூப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் பார்த்துருவோம். ப்ரோசன் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டாக் 45% போன வாரத்தில் நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கௌசல்யா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் எல்லாம் போன வாரம் கொஞ்சம் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அதனால வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு 40% ரேலி கொடுத்துருக்கு போன வாரத்தில் மட்டுமே. அவன்மோர் கேபிட்டல் ஒரு 40% ரேலி கொடுத்துருக்கு. சங்கரா என்டர்பிரைசஸ் ஒரு 25%, சரிகா என்டர்பிரைசஸ் ஒரு 27% மார்க்கெட் கொடுத்துருக்கு. ப்ளூகோஸ் ஹோட்டல்ஸ் ஒரு 28% மார்க்கெட் கொடுத்துருக்கு. தன்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதே மாதிரி 28% மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மனோஜ் வைபவ் ஜென்ஸ் ஒரு 25% கொடுத்துருக்கு. மெகாஸ்டார் ஃபுட்ஸ் ஒரு 23% கொடுத்துருக்கு. லார்ட் குளோரோ ஆல்காலி ஒரு 22% கொடுத்துருக்கு. கர்மா எனர்ஜி ஒரு 22% கொடுத்துருக்கு. லாய்ட்ஸ் என்டர்பிரைசஸ் 22% கொடுத்துருக்கு. இந்தியா டூரிசம் ஒரு 19% கொடுத்துருக்கு. அதே மாதிரி எக்ஸ்க்ளோபல் குளோபல் இன்ஃபோடெக் அது ஒரு 17% கொடுத்துருக்கு. டெக்கன் சிமெண்ட்ஸ் ஒரு 17% கொடுத்துருக்கு. இந்தியன் ஐஆர்இடிஏ ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு இதுவும் 17% போன வாரத்தில் வந்து நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. எனர்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நியூஸ் பேசிஸில் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, நல்லாயிருக்கும். அடுத்த வாரத்திலலாம் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குன்னு தோணுது. அதே மாதிரி நார்த்தன் ஸ்ப்ரைட்ஸ், பிரஜா இன்ஜினியர்ஸ், அரிகன் சூப்பர் ஸ்ட்ரக்சர், தாஜ் ஜிபிஏ ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே கடந்த ஒரு மாதமாகவே நல்ல ரேலி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஐடிசியில் ஸ்பிளிட் வருது. நம்ம 6ஆம் தேதி ஜனவரி 6ஆம் தேதி ஐடிசி வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு வந்து 10க்கு 1 மணிக்கு ஐடிசி ஹோட்டலோட ஷேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் ஐடிசி ஹோட்டல் ஐடிசி ஷேர் வச்சிருக்கீங்களா 10க்கு 1 மணிக்கு ஒரு ஷேர் மணிக்கு ஸ்கிப் பண்ணும். அதே மாதிரி கொடுக்கும்போது ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு குறையும். அது குறைஞ்சாலும் திரும்ப ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐடிசியிலேருந்து 130 ரூபா 140 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு கிடச்சதுன்னா மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு கிடைச்சா வாங்க நல்ல ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும் ஸ்டாக்கு. ஏறுனா அப்படி வாங்கினாலும் ஒரு 6 மாத காலத்தில் ஒரு அது ஒரு 200 ரூபா இல்லை 220 ரூபா உங்களுக்கு ப்ரைஸ் ரிட்டர்ன் தரும். மார்க்கெட் வரும்போது 120 140 ரூபாய்க்குள்ள நான் எதிர்பார்க்குறேன். அந்த ரேட்டில் வந்தால் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். அதே 190 200 ரூபா வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ராஜ் ஆயில் மில்ஸ் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஏறின ஸ்டாக்ஸ் போன வாரம் பார்க்கும்போது மங்களம் குளோபல், ஆக்சிகேஸ் டெக்னாலஜி, ஹில்டன் மெட்டல், பார்ட்ரானிக்ஸ் இந்தியா, அபீஸ் சுரேந்திரா, ஏஷியன் ஹோட்டல்ஸ், க்ரீன் இன்ஃபோடெக், ஆஸ்டெக் லைஃப், ரைகோ ஆட்டோ, ஆர்பிஜிஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், ஆசாத் இன்ஜினியரிங், நிலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், விண்டேஜ் காஃபி, சைன் போஸ்ட், இந்திரபிரஸ்தா மெடிக்கல், யூகன் இந்தியா, சக்தி பம்ப்ஸ், ஆர்டெக் சோலோனிக்ஸ், மேக்னம் பென்ச்சர்ஸ், நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் வந்து போன வாரம் நமக்கு கண்டினியூஸாக ஏறின ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கு. நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கு 5 பங்குகள் ஏறக்கூடிய பங்குகள் வந்து விலை உயரக்கூடிய பங்குகள் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பங்குகள்லாம் வந்து பெங்களூர் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஸ்டாக் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிசிஸ் நான் கொடுத்துறேன். நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த பங்குகளை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவு பண்ண வேண்டியது வந்து உங்களுடைய இது. அதுமாதிரி உங்களுக்கு புரியல அப்படின்னா யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் வந்து இந்த பங்குகளை வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பெங்களூர் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து எடுத்துருங்க. இதில் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் ஸ்டேக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து 60% வச்சுருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐ ஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% கிட்ட இருக்குது. அதாவது இப்போ தான் ஒரு 4 குவார்ட்டர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஹெச்சும் அதே மாதிரி ஒரு 4 குவார்ட்டர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6% கிட்ட இருக்குது. இதுவும் நம்ம பப்ளிக்கிட்ட ஒரு 31% இருக்குது. ஸோ ஏதாவது நல்ல பங்குகளாகவும் இருக்குது. கேஷ் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 873 கோடி வச்சுருக்காங்க. கடன் பார்த்தீங்கன்னா 783 கோடி ரூபா இருக்குது. பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரு 100 கோடி ரூபா டிஃப்ரெண்ட் தான் இருக்குது ரிசர்வில் கேஷ் வந்து. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து 3795 கோடி ரூபா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயர் வந்து 185 கோடி ரூபா பண்ணியிருக்காங்க. இது 138 155. ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து இயர் அண்ட் சேல்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு நல்ல பங்காகவும் இருக்குது, பார்க்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாவாக இருக்குது. ROCE 16.9 இருக்குது. ROE 18.2 இருக்குது. புக் வேல்யூ 83 ரூபீஸ் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 173 ரூபா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்.
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட். செகண்ட் ஸ்கிரிப்ட் வந்து எஃப்எஸ்எல் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் சொல்லி அதுக்கு அடுத்த ஸ்டாக்கு. ஸோ இது வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸ்டாக்கு. 401 ரூபாயா வந்து ட்ரேட் ஆகுது, லாஸ்ட் ட்ரேடு. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டேபிளாக வந்து ஒரு 54% கிட்ட இருக்குது. எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் குவார்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 11%. அதே மாதிரி டிஎஸ்டி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, குறைக்கல 80 தான் இருக்காங்க, 19% கிட்ட இருக்குது. பப்ளிக்கிட்ட ஸ்டேக் வந்து முன்னாடி அதிகமாக இருந்தது, இப்போ கம்மியாகிட்டே இருக்குது, 15% பப்ளிக்கிட்ட இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பார்த்தோன்னா 10 ரூபா இருக்குது. ஆர்ஓசிஇ 15.4, ஆர்ஓஇ 14.6, புக் வேல்யூ 55 ருபீஸாக இருக்குது. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 53. அதே மாதிரி டெப்ட் 252 ரூபா வச்சுருக்காங்க. ரிசர்வ் கேஷ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே இயர் எண்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 6336 கோடி ரூபா வச்சுருக்காங்க சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 515 கோடி ரூபா புக் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். இது இயர் எண்டில் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 340, 382, 537, 514, 515. ரிசர்வ் கேஷ் வந்து ஒரு 3202 கோடி கேஷ் வச்சுருக்காங்க. டெப்ட் வந்து 2200 கோடி ரூபா கேஷ் ரிசர்வில் எக்ஸ்ட்ரா கேஷ் வச்சுருக்காங்க. ஸோ இது நல்ல கம்பெனியாகவும் இருக்குது. நீண்ட நாளைக்கு இந்த பங்கை வந்து வச்சுருக்கலாம், நல்ல பங்கு இது. அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து மெடிக்கல் துறையை சேர்ந்த பங்கு சீக்வன்ஸ் சயின்டிஃபிக் அப்படின்ற பங்கை பார்க்க போகிறோம். 3வது பங்கு இது. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 204 வந்து ட்ரேட் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபா. ஸ்டாக் பிஇ 239 இருக்குது. அதே மாதிரி புக் வேல்யூ 27.2 இருக்குது. ஆர்ஓசிஇ 0.44 இருக்குது. அதே மாதிரி ஆர்ஓசிஇ -3.09 இருக்குது, அதாவது மைனஸில் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் வந்து ஸ்டேபிளாக 53% மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஸ் அதே மாதிரி ஸ்டேபிளாக ஸ்டேக் வந்து ஒரு 7% வச்சுருக்காங்க. டிஎஸ் ஸ்டேக் வந்து 9% டிஎஸ், அதாவது டிஎஸ்ட வந்து இப்போ ஸ்டேக் வந்து லாஸ்ட் கரண்ட் 4 குவார்ட்டராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட அதே மாதிரி ஸ்டேக் வந்து குறைஞ்சிட்டே வருது, 37% வந்து 30% ஆயிருக்கு. ஸோ கையில் ஸ்டேக்ஸ் எல்லாமே டிஎஸ்ட மாறி இருக்குது. அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து -30 கோடி ரூபா காமிச்சிருக்காங்க. முந்தின வருஷத்தோட கம்மியாக இருக்குது. அந்த வருஷம் வரும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து -30ன்றது ப்ளஸ்ஸாக மாறக்கூட வாய்ப்புகள் உண்டு. ஒரு நல்ல கம்பெனி இது. ரிசர்வ்ஸில் கேஷ் வந்து 630 கோடி ரூபா வச்சுருக்காங்க. டெப்ட் வந்து ஒரு 489 கோடி ரூபா வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தா ஒரு 130 கோடி ரூபா ரிசர்வில் கேஷ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி வர்ற இயர் வந்து ஸோ இதில் வந்து இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மெடிக்கல் துறையில் உள்ள ஒரு பங்கு, அதனால் இந்த இதை வந்து வாட்ச் பண்ணி கவனிக்கலாம். ஒரு நல்ல நிறுவனம் தான். அடுத்து வந்து நம்ம வந்து எந்த பங்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா கிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவன பங்கு, கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் வந்து லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 620 ரூபா ட்ரேட் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 25,000 கோடி. ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா 16.9, ஆர்ஓஇ 17.6, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபீஸாக இருக்குது. அதே மாதிரி டெப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1782 கோடி ரூபா டெப்ட் காமிச்சிட்டாங்க. அது என்னன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ப்ரொமோட்டர் ஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக ஒரு 13% ஸ்டேக்கில் ஸ்டேபிளாக இருக்குது. எஃப்ஐஸ்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, திரும்ப வந்து குறைச்சிருக்காங்க, 16% கிட்ட அவங்கள்ட்ட எஃப்ஐஸ்ட இருக்குது. டிஎஸ்ட பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட்டாக வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 27, 28, 29, 35, 34. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 32% ஸ்டேக் டிஎஸ் கிட்ட இருக்குது. அது பப்ளிக்கிட்ட 31% இருந்த ஸ்டேக் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13% தான் பப்ளிக்கிட்ட ஸ்டேக் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட மாறி இருக்கு, டிஎஸ் எஃப்ஐஸ்ட மாறி இருக்குது. அதே மாதிரி
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து 2499 கோடி சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்ட 205, 344, 366, இப்போ லாஸ்ட் 336 கோடி காமிச்சிருக்காங்க. கரண்ட் இயர் வந்து இதோட அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால் இது வந்து 52 ஹையோட கம்மியாக இருக்குது ட்ரேட் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது தெரியும். ஹை 52 ஹைக்கு வந்து 639 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 52 ஹை கிட்ட இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பேலன்ஸ் ஷீட் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா 1922 கோடி கேஷ் வச்சுருக்காங்க. டெப்ட் வந்து ஒரு 1782 கோடி இது பண்ணிடுறாங்க. ஸோ 200 கோடி 180 கோடி கிட்ட டிஃப்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வந்து கேஷ் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல நிறுவனம் தான், கவனிக்கலாம். பங்கு ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிறுவனத்துக்கும் உண்டு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற பங்கு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாராதீப் அப்படின்னு ஒரு நிறுவனம். ஸோ இது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 121 ரூபா. இது வந்து ரிடியூஸ் ஆகிக்கிட்ட ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஸ்டேஜில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. 1 இயர் இதில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ROC பார்த்தீங்கன்னா 6.74, ROE பார்த்தீங்கன்னா 3.28 இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 56% கிட்ட அப்படி ஸ்டேபிளாக ஸ்டேக் வச்சுருக்காங்க. எஃப்ஐசிட்ட ஸ்டேக் வந்து குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் 4 குவார்ட்டராக வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ திரும்ப வந்து ஒரு அது 2% வச்சுருக்காங்க. டிஎஸ் கிட்ட அந்த ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பாருங்க தெரியும். 22, 23, 24, 27. ஸோ இவங்ககிட்ட குறைஞ்சி இவங்ககிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பப்ளிக் இருக்க ஸ்டேக் 15% இருந்து அதே 15% லாஸ்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்ட. அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். 4350 கோடி 2019 காமிச்சிருக்காங்க. இங்கே லாஸ்ட்டாக வரும்போது 2023 மார்ச் சேல்ஸ் வந்து 13,340 கோடி காமிச்சிருக்காங்க. 2024 சேல்ஸ் வந்து 11,520 கோடி காமிச்சிருக்காங்க. சேல்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 159, 190, 93, 223, 398, 304, அடுத்து 100 கோடி ரூபா காமிச்சிருக்காங்க. இந்த 100 கோடி ரூபாய் மார்க்கெட் வந்து இங்கே ஏதாவது எக்ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். ஆனால் நல்ல நிறுவனம் வர காலங்கள் இன்னும் வந்து விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உரத்துக்கான தேவைகள் அதிகம். இது வந்து ஒரு உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வில் கேஷ் வந்து 2944 கோடி ரூபா ரிசர்வில் கேஷ் இருக்குது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 4346 கோடி ரூபா கடன் இருக்குது. ரிசர்வில் இருக்க கேஷோட கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1400 கோடி ரூபா கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் வேல்யூ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ROC இதெல்லாம் தான் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதனுடைய 121 ரூபா அப்படின்றது உங்களுக்கு வாங்கக்கூடிய விலையில் தான் இருக்குது. வாங்கலாம். சமீபத்தில் ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதம் வச்சுருந்தது. இந்த பங்கு வந்து ஒரு 200 200 ரூபா போகும்போது வித்துட்டு நம்ம வெளில லாங் டைமுக்கு அந்த பங்கு வந்து வந்தது கிடையாது. சமீபத்தில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அது கவனிக்கலாம். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறதுனால வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க பங்குகள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்று அனலைஸ் பண்ணிட்டு வாங்குறதா வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து அப்படி உங்கள் முடிவில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா யாராவது செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா பக்கத்தில் அவங்ககிட்ட அட்வைஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பங்குகள் வாங்கலாம் வேண்டாம்ன்றதை முடிவு பண்ணி மார்க்கெட்டில் வாங்குங்க. சரி, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நாளைக்கு, இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு நம்ம திரும்ப இன்னைக்கோட மார்க்கெட் ரிவ்யூ ப்ளஸ் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு.